அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிளாக் மணி, கருப்பு பணம்னா என்ன, டாக்ஸ் ஈவேஷன், வரி ஏய்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வரி ஏய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தனிநபரோ இல்ல ஒரு நிறுவனமோ இல்ல அறக்கட்டளைகள், இது எல்லாமே சட்ட விரோதமா வரி செலுத்தாம இருந்தாலே அதை வரி ஏய்ப்புன்னு சொல்லுவோம். அப்போ பிளாக் மணினா என்ன, கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு சந்தையில ஈட்டப்பட்ட வருமானம், அதுவுமே கருப்பு சந்தையில ஈட்டப்பட்ட வருமானம் எல்லாமே கருப்பு பணம் தான். அதுக்கப்புறம் செலுத்தப்படாத வரி பணம் இருக்கு இல்லையா, நம்மள்ட்ட பணம் இருந்தும் அந்த பணத்துக்கு நம்ம வரி கட்டாம இருந்தோம் அப்படின்னா அதுவுமே கருப்பு பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வேற வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வரி நிர்வாகி. அந்த வரி நிர்வாகி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரியை வசூல் செய்யறவங்க. அவங்கள்ட்ட நம்ம மறைக்கிறோம் இல்லையா பணத்தை, சோ அந்த மறைக்கப்பட்ட இல்ல கணக்கிடப்படாத பணத்தையும் பிளாக் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ். ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் அதனுடைய சப்ளை ரொம்ப ஷார்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது நேச்சுரலாவே அந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா டிமாண்ட்ல இருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலாவும் இதை உருவாக்குவாங்க. சில பொருட்களை பதுக்கி வச்சிருவாங்க. எதுக்காகனா அதனுடைய டிமாண்டை கிரியேட் பண்ணி அதனுடைய விலைவாசியை உயர்த்துறதுக்காக. ஓகே, அப்படி ஒரு குட்ஸ், ஒரு பொருள் ஷார்டேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளை வாங்க மக்கள் பாத்தீங்கன்னா பெருசா விரும்புவாங்க. அது ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா மக்களும் ஆசை காட்டுவாங்க. அப்ப அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கடையை வச்சிருக்க அந்த ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு 100 ரூபாய் விற்கக்கூடிய பொருளை 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாரு. இதுல 100 ரூபாய் அப்படிங்கிறது அந்த பொருளோட விலை தான். ஆனா 50 ரூபாய் அப்படிங்கிறது அந்த பொருள்ல எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிருக்காரு. இந்த 50 ரூபாங்கிறது கருப்பு பணம். ஓகேங்களா? சோ ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது சப்ளை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் மூலியமாவும் கருப்பு பணம் உருவாகும். அடுத்து லைசன்சிங் ப்ராசஸிங், ஓகே, ப்ரொசீடிங். அதாவது லைசன்ஸ் பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு, இப்போ ஒரு பார்மசி ஓபன் பண்ணணும் சரி, இல்ல ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும்னா லைசன்ஸ் எடுக்கணும். அப்ப அந்த லைசன்ஸுக்காக போய் நிற்கும் போது அந்த ஆபீசர் கரப்ஷன்ல ஈடுபட்டாரு அப்படின்னா அப்பயும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பிளாக் மணி கிரியேட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல தான், தொழில்துறை நிறுவனங்கள்ல தான் அதிக அளவு இந்த கருப்பு பணம் உருவாகுதுங்கிறாங்க. அடுத்து ஸ்மக்லிங். இப்ப ஸ்மக்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப பொதுவா எதுக்காக கடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சில பொருட்களை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸ் மெட்டலான கோல்டு, தங்கம், அதுக்கப்புறம் பிளாட்டினம், வைரம், இதெல்லாத்தையும் ஸ்மகிள் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருள்லாம் பாத்தீங்கன்னா சரி ஓகே ரொம்ப போர்மில்ல ஸ்மக்லிங், கடத்தல் மூலியமா கிடைச்ச ஒரு பணம் இருக்கு இல்லையா, அதுவும் கருப்பு பணம் தான். அதுனா டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்தியாவில் பாத்தீங்கன்னா பொதுவாகவே டாக்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப விலை அதிகமா இருக்கு. சோ அதனால வரி விதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம இப்ப இந்தியாவில் 5 வகையான ஸ்லாப் ஃபாலோ பண்றோம். சில பொருளுக்கு, அத்தியாவசிய பொருளுக்கு வரியே கிடையாது, சோ 0. அடுத்து சில பொருட்களுக்கு 5%, அடுத்து 12%, அதுக்கப்புறம் 18%, அதுக்கப்புறம் 28% வரைக்கும் நம்ம டாக்ஸ் வாங்குறோம். இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கடுமையா இருக்கு. அந்த டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மக்லிங்ல ஈடுபடுவாங்க. புரியுதுங்களா? சோ எல்லாமே இப்ப ஸ்மக்லிங்ல ஈடுபட்டு வரக்கூடிய பணமா இருக்கட்டும், இல்ல டாக்ஸ் ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா பிளாக் மணி உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது. புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்தை தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். காசஸ் ஆஃப் பிளாக் மணி, பிளாக் மணி வரதுக்கு என்னென்னலாம் காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பொருட்களின் பற்றாக்குறை, அதனாலே கருப்பு பணம் உருவாகுது. லைசன்சிங் ப்ரொசீடிங் இருக்கு இல்லையா, லைசன்ஸ் உரிமம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல பெருசா நடக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மக்லிங்ல ஈடுபடுறதுனால அதுல இருந்து வரக்கூடிய பணமும் ஒரு கருப்பு பணம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரே ரொம்ப அதிகமா இருக்கனால அதனாலேயே அந்த வரியில தப்பிக்கிறதுக்காக ஸ்மக்லிங்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஈவேஷன். டாக்ஸ் ஈவேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, ஒரு தனி நபரோ, ஒரு இண்டிவிஜுவலோ, இல்ல ஒரு கார்பரேஷன், ஒரு கம்பெனியோ, இல்ல ஒரு ட்ரஸ்டோ, ஒரு அறக்கட்டளையோ வரி கட்டாம இருந்தா அதை டாக்ஸ் ஈவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி கட்டாம இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் ஈவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல எது டாக்ஸ் ஈவேஷன், அதுல எதெல்லாம் வருது பாருங்க. வரி ஏய்ப்புனா எதெல்லாம் வருதுன்னா, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்.
அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கா அவங்களோட இன்கம் வந்து சரியா ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து 10 லட்சம் வந்து சம்பாதிக்குது அப்படின்னா அவங்க 5 லட்சம் தான் சம்பாதிக்கிற மாதிரி இன்கம் காட்டுவாங்க. ஏன்னா 10 லட்சத்துக்கு தகுந்த டாக்ஸ் வந்து கட்டணும். அதனால அவங்க எவ்வளவு இன்கம் எவ்வளவு வருதோ அதை குறைச்சி காட்டுவாங்க. இதுவுமே வந்து வரி கட்டாம இருக்கிறதுக்கு சமம் தானே. சோ இதையும் வரி ஏய்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கமும் ஒரு வரி ஏய்ப்பு தான். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபிளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ், அதாவது அதே கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவு செஞ்ச மாதிரி வந்து காமிப்பாங்க அந்த அக்கௌண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து செலவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சமா தான் இருக்கும். 2 லட்சம் தான் அந்த கம்பெனிக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா இவங்க 5 லட்சம் செலவு பண்ண மாதிரி வந்து காமிப்பாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய செலவை வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னா வரியை வந்து நம்ம குறைச்சி காமிக்கலாம். வரியை வந்து எனக்கு 10,000 போடுறாங்கன்னா, இப்ப நான் வந்து 5 லட்சம் காட்டும் போது எனக்கு 10,000 போடுறாங்கன்னா, இதே நான் செலவு பண்ணது 10 லட்சம் அப்படின்னா எனக்கு வந்து வரியை வந்து குறைச்சி ஒரு 5,000 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப இன்ஃபிளேட்டிங் டிரெக்ஷன், அதாவது கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்ல வருமானத்தை குறைச்சி காட்டினாங்க. அவங்களுக்கு உண்மையா 10 லட்சம் வரும், 5 லட்சமா காட்டினாங்க. ரெண்டாவதுல வந்து எக்ஸ்பென்ஸ், அந்த கம்பெனி வந்து பண்ணக்கூடிய செலவு 2 லட்சம் தான் பண்ணிருக்கும், ஆனா 5 லட்சம் செலவு பண்ற மாதிரி கணக்கு காட்டுவாங்க. சோ அதன் அடிப்படையில வந்து வரி வந்து அவங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஹைடிங் மணி, பணத்தை வந்து மறைக்கிறதுவே ஒரு டாக்ஸ் இவேஷன் தான். இது என்ன பணத்தை மறைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளினிக் டாக்டர் வச்சுப்போம், டெய்லியும் வந்து ஒரு 10 பேஷண்ட் வந்து பாக்குறாங்க அப்படின்னா, இதுல 5 பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுக்குறாங்க, 5 பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுக்கல. ஓகேங்களா? நோ ரெசிப்ட், பில்லு கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ இந்த 5 ரெசிப்ட் பில்லு கொடுக்காம இருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு பணம் வந்திருக்கும், இந்த பில்லு போட்டதுக்கும் உங்களுக்கு பணம் வந்திருக்கும். ஆனா இந்த பில்லு போட்டதுக்கான ரெசிப்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான டாக்ஸையும் அவங்க கட்டணும். ஆனா இதுக்கு வந்து ரெசிப்டே இல்லாம கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அப்ப அதை ஏமாத்துறது தானே கவர்மெண்ட்டை. சோ அதுவுமே பணத்தை வந்து மறைச்சு வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டாம இருக்கிறது சமம் தாங்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட். ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இங்க இந்தியாவில பணக்காரங்களா ஸ்விஸ் அக்கௌண்ட்ல வந்து பணம் வச்சிருப்பாங்க. அதுல 100 கோடி வச்சிருந்தாலும் 1000 கோடி வச்சிருந்தாலும் அதெல்லாம் கணக்குல காட்டாத பணம். சோ இதுவும் வந்து வரி ஏய்ப்புக்கு சமம் தான், டாக்ஸ் ஈவேஷன் தான். ஓகேங்களா? சோ எதெல்லாம் வந்து டாக்ஸ் ஈவேஷன்ல வருது, இது ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் டாக்ஸ் ஈவேஷன் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், உங்களுடைய வருமானத்தை நீங்க குறைச்சி ஏமாத்தி காட்டினாலும் அது வந்து டாக்ஸ் ஈவேஷன் தான். நீங்க உங்களுடைய கம்பெனிக்கு ஆகிற செலவை நீங்க கூட்டி காட்டினாலும், ரொம்ப அதிகமா எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி நீங்க காட்டினாலும் அதுவும் வந்து வரி ஏய்ப்பு தான். அதுக்கப்புறம் பணத்தை நீங்க மறைச்சு வச்சாலுமே அதை வரி கட்டாம இருக்கிறது தானே சமம். சோ பணத்தை ஹைடிங் மணி பண்ணாலும் அது டாக்ஸ் ஈவேஷன் தான். அதுக்காக ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட், வெளிநாட்டுல நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சு அதுக்கு வந்து வரக்கூடிய வட்டி அதெல்லாம் வந்து நீங்க மறைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஈவேஷன் தான் வருது. அப்ப வரி ஏய்ப்பு அப்படின்னா என்னது? அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், தப்பான இன்கம் காட்டுறது, இல்ல ஓவரா எக்ஸ்பென்ஸ் ஆனதுன்னு காட்டுறது. அப்புறம் வந்து வெளிநாட்டுல வந்து அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றது, அதுவுமே கணக்குல காட்டாதது தானே. கணக்குல காட்ட மாட்டாங்க, அங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைடிங் மணி, பணத்தை மறைக்கிறது, இது எல்லாமே வந்து டாக்ஸ் ஈவேஷன் தான் வரும். ஓகே, டாக்ஸ் ஈவேஷன் பெனால்டி பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, if the person willfully commit the act of tax evasion, தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரியை கட்டாம இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடும். வரி ஏய்ப்பு அபராதங்கள்ல வந்து உங்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். வரி ஏய்ப்பு அபராதங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் வந்து சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்கான செலவுகளை செலுத்த உத்தரவிடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இத என்ன சொல்றது, அவங்க வந்து வழக்கு விசாரணைக்கான செலவுகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலுத்தணும் அப்படிங்கறத வந்து உத்தரவு பண்ணலாம். சோ இது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதே வரி ஏய்ப்பு வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அதனுடைய அபராதம், குற்றத்தோட தன்மை மற்றும் அதன் தீவிரத்தன்மை பொறுத்து கடுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் 5 வருஷம் வரி ஏய்ப்பு பண்ணா 5 வருஷம் கட்டணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது டாக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து வளங்களை திரட்டுறதுக்காக யூஸ் ஆகுது, ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. வளங்களை திரட்டுறதுனா என்னன்னா, இப்ப பொதுவா வரியை வந்து விதிக்கிறாங்க அரசாங்கம், அவங்களுக்கு அதனால வந்து நிறைய பணம் வந்து கிடைக்குது. சோ பொதுவா வந்து நேர்முக வரி, ஓகே, எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா?
இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி மூலியமா வந்து வரி கிடைக்குது. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி, அதாவது சுங்க வரி, அதுக்கப்புறம் வந்து கலால் வரி, இதன் மூலியமா அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது. சோ இதனால என்ன கிடைக்குது, வரி விதிப்பு பண்றதுனாலதான் அரசாங்கத்திற்கு வந்து போதுமான அளவு வருவாய் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து அவங்க செய்யறாங்க. இப்படி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ். ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறைக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வரி போடுறது மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சமத்துவ முறையை வந்து உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் வந்து வளர்வீத வரி, அதாவது ப்ராக்ரசிவ் டாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது 5000 வாங்குறவங்களுக்கு 5% போடுறாங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10% போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா வாங்குறவங்களுக்கு கம்மியான டாக்ஸும், அதிகமா வாங்குறவங்களுக்கு அதிகமான டாக்ஸ் தான் போடுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்மளுடைய இந்த வருமான ஏற்ற தாழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா குறைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேருக்காக இந்த டாக்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்லாம் வந்து அதிகமான டாக்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சமூக நலன் வந்து பாதிக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்க, அதிகமா டாக்ஸ் போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆல்கஹாலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அதை விற்க மாட்டாங்க, அதனால சமூக நலன் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணி. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நிய செலவாணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ இது வந்து வரியை வந்து விதிக்கிறனால இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இது என்கரேஜ் பண்ணுது. அதே மாதிரியே இம்போர்ட் அதிகமா இறக்குமதி ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யுது. எந்த ஒரு நாடு ஏற்றுமதி அதிகமா பண்ணுதோ, இறக்குமதியை கம்மியா பண்ணிக்கிட்டு ஏற்றுமதி அதிகமா பண்ணுதோ அது வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரினே சொல்லலாம். புரியுதுங்களா. இப்போ ஒரு பொருள் நம்ம நாட்டுல இருந்து வெளியில போனாதானே அதுக்கான பணம் இந்தியாவுக்குள்ள வரும். சோ அதே மாதிரி டாக்ஸேஷன் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து இது என்கரேஜ் பண்ணுது, இறக்குமதி வந்து இது தடுக்குது. பொதுவா வளரும் நாடுகளா இருக்கட்டும் இல்ல வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்றுமதி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இந்தியாவில இருந்து ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகணும்னா அதுக்கு வந்து வரியை விதிக்கிறது இல்லை. பொதுவா டெவலப்டு கண்ட்ரியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் இல்ல வளர்ந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஐட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரியை வந்து விதிக்கிறது இல்லை அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. அடுத்து இது வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீஜனல் டெவலப்மெண்ட், வட்டார முன்னேற்றத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வட்டார வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வரி விதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இது பண்ணுது. இப்போ வந்து பின்தங்கிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும், ஓகே, தொழில் நிறுவனங்கள் இப்போ பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து வரி சலுகை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வரி விலக்குகளையும் வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வரியை கட்ட வேணாம் அப்படிங்கிற வரி விலக்குகளையும் சில டைம்ல கொடுக்குறாங்க. அதனால அப்பகுதிகளில் வந்து தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு வந்து வணிக நிறுவனங்களை வந்து அது தூண்டுது, நிறைய நிறுவனங்கள் உருவாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. அடுத்து பணவீக்கத்தை வந்து இது கட்டுப்படுத்துது. பணவீக்கத்தை எப்படி இது கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷன், கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிங்கிறது வந்து பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியா வந்து பயன்படுத்தப்படுது. வரிங்கிறது டாக்ஸ் போறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பணவீக்கம் வந்து ஏற்படுது இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது அப்படிங்கிறாங்க. சோ பொதுவா வந்து அரசாங்கம் வந்து இந்த ஒரு பொருட்கள் மேல விதிக்கக்கூடிய வரி விகிதத்தை வந்து குறைக்கிறதுனால பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க, taxation the government can control inflation by reducing the tax on the commodities. இப்போ வந்து ஒரு பொருட்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா வரி விதிக்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த பொருட்கள் மேல வரி விதிக்கிறது மூலியமா இந்த பணவீக்கம் அதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா மொபிலைசேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி, ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர், சமூக நலனை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணிக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ரீஜனல் டெவலப்மெண்ட், வட்டார வளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை வந்து இது கட்டுப்படுத்துது. ஓகேங்களா. அடுத்து இதை பாருங்க, டாக்ஸ்னா என்ன, பேமெண்ட்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸ்னா என்ன, பேமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டாக்ஸ்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பார்க்காம அரசாங்கத்திற்கு நம்ம கட்டாயம் கட்ட வேண்டிய ஒரு செலுத்துகை அப்படிங்கிறாங்க டாக்ஸ்னா. புரியுதுங்களா. டாக்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்வுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட். ஓகேங்களா. ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஒரு கட்டணம் அப்படிங்கிறாங்க. பேமெண்ட்னா என்னன்னா தமிழ்ல கட்டணம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பேமெண்ட். ஃபீ நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். இது எதுக்காக இந்த கட்டணம் வந்து கட்டப்படுதுன்னா, கட்டணங்கிறதும் வந்து ஒரு நீங்க ஒரு பணிகளை பயன்படுத்துறதுக்காக நீங்க கட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு 3 மந்த் வந்து நீங்க நெட் கார்டு போடுறீங்க, அது வந்து நெட் வந்து பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா அது வேணும்னா நீங்க போடலாம். ஏதோ ஒரு சர்வீஸுக்காக தானே நீங்க அதை போடுறீங்க, அதுதான் பேமெண்ட். ஆனா பே பண்ணாதான் உங்களுக்கு அது கிடைக்கும்.
ஆனா டாக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. கம்பல்சரி நீ கவர்மெண்ட் கட்டணும், அதுதான் டாக்ஸ். ஆனா பேமெண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். ஏதாச்சும் ஒரு சேவை உனக்கு வேணும்னா நீங்க வந்து கட்டிக்கலாம், அதுதான் பேமெண்ட். அடுத்து வந்து டாக்ஸோட இன்னும் செகண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, டாக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும். செகண்ட் வந்து பொதுவா வந்து அரசாங்கத்தோட வருமான இனங்கள்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இனம், அதுல வந்து ஒரு வரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த எலிமெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் பிரிடாமினேட். அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா பல வழிகளில் வரும். அதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ். புரியுதுங்களா? அப்போ அரசாங்கத்தோட வருமான இனங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து வரி வந்து இருக்கு. ஆனா கட்டணம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனிச்சலுகையை வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கோம். ஓகேங்களா? ஆனா இதனுடைய முக்கியமான அந்த கட்டணம் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது நல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கம், அதுதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து டாக்ஸ்ங்கிறது வந்து கம்பல்சரி பேமெண்ட், இது வந்து வாலண்டரி பேமெண்ட், வேணும்னா வச்சுக்கலாம், விட்டுறலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார். இப்போ வந்து டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்றாங்கன்னா அவர் கண்டிப்பா அதை வந்து பே பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு வந்து பெனலைஸ் பண்ணப்படுவார், தண்டிக்கப்படுவார். ஆனா அந்த அதர் ஹேண்ட் ஃபீங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சர்வீஸ் வேணாம்னா அவன் கட்ட தேவையில்லை. அடுத்த கடைசி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறோம்னா எந்த ஒரு பெனிஃபிட்டையும் எதிர்பார்த்து நம்ம கட்டுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் டாக்ஸ், அப்புறம் வேட். ஓகே, இன்கம் டாக்ஸ் தனிநபர் வரி, தனிநபர் வருமான வரி. கிஃப்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பு வரி. அதுக்கப்புறம் வந்து வெல்த் டாக்ஸ்னா சொத்து வரி. வேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. இது எல்லாமே வந்து டாக்ஸ். பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் செலுத்துறதுனால நம்ம வந்து கன்சியூமர் இருக்கோம் இல்லையா, அவங்க வந்து நேரடியாக நம்ம வந்து சலுகை பெறுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முத்திரை வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்டாம்புக்கு வந்து ஃபீ வந்து கொடுக்குறோம், அப்பதான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம், இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பணம் கட்டணும், அப்பதான் வந்து அது அந்த சேவை நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பண்றோம், அதுக்கும் கட்டணம் கட்டினா தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்ப டாக்ஸ்ங்கிறது கம்பல்சரி பேமெண்ட், ஆனா இது பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இங்க டேட்டா போயிடும். இது நிறைய டேர்ம் கொடுத்துருக்காங்க பிறகு, அதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். லெவிட் அப்படின்னா டு இம்போஸ் டாக்ஸஸ், வரி விதிக்கப்பட்ட, பிளக்சுவேஷனா மாறிட்டே இருக்கும். டிஃப்ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவை ஈடுகட்டுறதுக்காக அப்படின்னு அர்த்தம். மீட் த எக்ஸ்பென்சஸ். ப்ரொபனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பர்சனுக்கு அட்வொகேட் தியரி. இப்போ ஒரு கொள்கைகளை சொல்றவங்க ப்ரொபனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா வளர்வீத வரி, இந்தியாவில் இதை தான் நம்ம யூஸ் பண்றோம். ரெக்ரெசிவ்னா வந்து குறைவு வீத வரி, தேய் வீத வரின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா ஒரே வீத வரி. ஒரே வீத வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 10,000 சம்பளம் வாங்கினாலும் 10% தான், 50,000 சம்பளம் வாங்கினாலும் 10% தான். அதுதான் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ், ஒரே டாக்ஸ் தான். ஈவேஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு. அடுத்து நம்ம இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், சாரி, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்த்தலாம். இந்த 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அடுத்து லோக்கல் கவர்மெண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, 3 லெவல்ஸ் கவர்மெண்ட் தான் நம்மகிட்ட இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन போயிடலாம். இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. டைரக்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடி வரி, இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னோம், வெல்த் டாக்ஸ். ஓகே, இது வெல்த் டாக்ஸ். ஓகே, செல்வ வரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ், கம்பெனி வரி. ஓகே, இது எல்லாமே நேரடி வரி. இந்த நேரடி வரியும் விதிக்கிறோம். அதுக்காக இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி நம்ம விதிக்கிறோம். மறைமுக வரின்னு என்னது, ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகேங்களா? அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாமே இதுவும் நம்ம வந்து விதிக்கிறோம். ஸோ போத் ஏ அண்ட் பி. இந்தியாவில் வந்து டாக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, நேரடி வரி இருக்கு, மறைமுக வரி இருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. விச் இஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி. கவர்மெண்டோட டெவலப்மெண்ட் பாலிசியில எதெல்லாம் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் செய்யறாங்க,
பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ராணுவம், கப்பல் படை, விமானப்படை இதெல்லாம் உருவாக்கி அதை வந்து மெயின்டைனும் பண்றாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? சோ எதுக்காக, நம்ம எதிரி நாட்டிலிருந்து பாதுகாக்க. அடுத்து ஃபாரின் பாலிசி, அயலுறவு கொள்கை உருவாக்குறாங்க, ரெகுலேட் த எக்கனாமி. ஓகே, பொருளாதாரத்தை வந்து ரெகுலேட் பண்றாங்க. சோ ஆல் ஆஃப் தி அபோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் ஆஃப் தி அபோ தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து கவர்மெண்ட் எல்லாமே பண்ணுது, பாதுகாப்புக்கு வேலையை செய்யறாங்க, அயலுறவு கொள்கை மெயின்டைன் பண்றாங்க, பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, the most common and important tax levied in an individual. மோஸ்ட் காமனா அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இது இண்டிவிஜுவல் மேல விதிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, அண்டர் விச் டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் யூனிஃபார்ம் டாக்ஸ் இஸ் என்ஷூர்ட். எந்த டாக்ஸ் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே யூனிஃபார்ம் ஒரே வரி அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் வந்தது, பிரான்ஸ்ல வந்து வந்தது. ஓகே, பிரான்ஸ்ல தான் வந்தது. அது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதனுடைய தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29 நினைக்கிறேன், ஐ திங்க் மார்ச் 29 2017 வந்து கொண்டு வந்தாங்க தீர்மானம். ஆனா எப்போ வந்து இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 1 2017 கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி. அடுத்து இன்கம் டாக்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர். வந்து 1860 வந்து யாருன்னா ஜேம்ஸ் வில்சன், சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த 1857 ஏற்பட்ட அந்த சிப்பாய் கழகத்தில் ஏற்பட்ட இழப்பு வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட விதிச்சாரு 1860. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேஸ் டாக்ஸ் இஸ் சார்ஜ் ஆன் த பெனிஃபிட் டெரிவ்ட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். இப்போ வந்து அந்த சொத்து மேல வதிக்கக்கூடிய வரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெல்த் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, சொத்து வரின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வாட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் அ காசஸ் ஆஃப் பிளாக் மணி. பிளாக் மணி, கருப்பு பணம் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒரு பொருள் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, ரொம்ப கம்மியான சப்ளை தான் இருக்கு அப்படின்னாலும் டாக்ஸ் வந்து அதிகமா நம்ம விதிச்சாலும், அதுக்கப்புறம் ஸ்மக்லிங் வந்து கடத்துறோம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணம் உருவாகிறதுக்கு காரணமா வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி, ரைட், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ லாஸ்ட்ல இந்த பிளாக் மணினா என்ன, டாக்ஸ் ஈவேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த டாக்ஸுக்கு பேமெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த புக் பேக் பார்க்கணும்னு நினைச்சா அதுதான் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கப்பா. தேங்க்யூ ஸோ மச்.